அபிமெலேக்கு யாருன்னு சொன்னால், இவன் வந்து அழகான பொண்ணெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவான் பாருங்கள். இவன் வந்துட்டு ஒரு மோசமான ஆள். ராஜா தான், ஆனால் எப்படிப்பட்ட ஆள்னா, அந்த ஊரில் யார் யார் அழகான பொண்ணு இருந்தாலும் அந்த பொம்பளைங்களை தூக்கிட்டு போயிடுவான், அவன் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு மோசமான ஆள். அவன் ஆபிரகாமோட மனைவியும் தூக்கிட்டு போயிட்டான் பாருங்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு தயவு பாராட்டுறாரு பாருங்க. இவங்களுக்கெல்லாம் கர்ப்பத்தில் பிரச்சனை ஆயிடுச்சு. இன்றைக்கி கர்ப்பத்தில் பிரச்சனைனா நம்ம வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர் அது இதுன்னு இருக்குது, அங்கே தான் போய் நிற்கணும் அந்த கர்ப்ப ரிலேட்டடான நோய்களுக்கெல்லாம். இவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் வந்துட்டு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வந்து சுகமாக்குறாரு பாருங்கள். வேதத்திலேயே சுகமாக்குற சம்பவம் நடக்கிறது இங்கே தான் பாருங்கள். யாரை சுகமாக்கியிருக்கிறாருன்னா, பொம்பளைகளை தூக்குறவனை தான் சுகமாக்கியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை பார்க்க முடியுமா? ஏன்னா சுகம்னு வந்து கேட்டுட்டா ஆண்டவர் வந்து சுகமாக்குறாரு பாருங்கள். ஆபிரகாம் இவங்களுக்காக ஜெபிக்கிறான், சுகம் வந்துருச்சு. இவன் வந்து தீயவன், தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறான்னு சொல்லி தேவன் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? எப்படிப்பட்ட தேவன் பாருங்கள். இவன் வந்து ஒரு தீயவன், இவனுக்கு வந்து ஒரு நன்மையை செய்கிறாரு. அவனோட குடும்பத்துக்கு, அவனுடைய வேலைக்காரி எல்லாருக்குமே வந்துட்டு இந்த நன்மையை செஞ்சு விட்றாரு பாருங்கள். கர்த்தர் எவ்வளோ நல்லாராக இருக்கிறார் பாருங்கள். அதே போல்